Taste the Daily. திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்பில் பரிசுத் தொகை வழங்காதது ஏமாற்றம் அளிப்பதாக கடலூர் பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். எடப்பாடியார் ஆட்சியில பொங்கல் பரிசாக 2500 ரூபா கொடுத்தாரு. ஆனா ஸ்டாலின் ஐயா அது பத்தாது, 5000 கொடுக்கணும் ஒரு குடும்பத்துக்குன்னு சொன்னாரு. அவர் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. அவர் அந்த 5000மும் கொடுக்கல, கொடுத்துக்கிட்டு இருந்த 1000 ரூபாயும் நிறுத்திட்டாரு. இனிமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. மக்களுக்கு தெரியும், அதிமுக கட்சினா மக்களுக்கு அள்ளி கொடுக்குற கட்சி, திமுக கட்சினா கிள்ளி கூட கொடுக்க முடியாதுங்கிறத ஸ்டாலின் நிரூபிச்சிட்டாரு. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 2500 ரூபாய் வழங்கப்பட்டது எனவும், திறனற்ற திமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசு பணம் வழங்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மக்களின் வரிப்பணத்தை திமுக அரசின் ஆட்சியாளர்கள் என்னதான் செய்தார்கள் எனவும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அந்த கொரோனா காலத்துல கூட எங்களுக்கு 50 கிலோ அரிசி, 2500 ரூபா பணம், பொங்கல் சாமான் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த அரிசி கூட இப்ப 50 கிலோ போடுறது இல்லை. மொத்தம் 25 கிலோ அரிசி கூட போடுறது இல்லை. 100 ரூபா எடுத்துட்டு போனா 2 சாமான் தான் வாங்குறோம். மறுபடியும் 1 ரூபா வேற சாமான் வாங்க முடியல. விற்கிற விலைவாசி அப்படி, மக்களுங்க கையில காசு இல்லை. இப்ப கூட அந்த 1000 ரூபா போன வருஷம் போட்டாங்க, இந்த வருஷம் அந்த 1000 ரூபா கூட இல்லை. இந்த 75 ரூபா ஜாமானுக்கு இன்னைக்கு டோக்கன் கொடுத்துக்கிட்டு நிக்கிறானுங்க. இவங்க வாங்கின வரி பணம்லாம் எங்க போட்டுட்டாங்க? இந்த மக்களுக்கு செய்ய வேண்டியதானே? விலைவாசியை பார்த்தா பயங்கரமா இருக்கு. போன டைம் 4 வருஷம் எடப்பாடி இருந்தாரு. அவர் வந்து 2500 ரூபா பணம் கொடுத்தாரு. இந்த டைம் போன திமுக ஆட்சியில வந்து இப்போ போன வருஷம் பொங்கலுக்கு வந்து வெள்ளம் இதெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப கொலன்னு இருந்துச்சு. இந்த டைம் நாங்க காசு கேட்டோம், ஆனா இன்னும் கொடுக்கல. எங்களுக்கு பொங்கல் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தாங்க. எங்க பொங்கல் செலவுக்கு ஆகும்.